ஹவு டு கிரியேட் போஸ்டர், அதாவது கேன்வான்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதை நீங்கள் உங்கள் மொபைலில் கூட பண்ணலாம். உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கேன்வான்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளே ஸ்டோர் அந்த கேன்வான்ற ஆப் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் சிஸ்டத்தில் சொல்லித்தரேன். இதே மெத்தடை பயன்படுத்தி உங்கள் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான போஸ்டர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரை உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறக்காண்டி நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணோன்னே இங்கே நமக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோன்னு கொடுத்துருக்கு பாருங்கள், அதெல்லாம் பெய்டு வெர்ஷன். இதை நம்ம எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறனா கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிறத கஸ்டமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்ஸ் மாதிரி இருக்கும், இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். இதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா கூட சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இதையே எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அகைன் இது வந்து கஸ்டமைஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கோட் வேணாம், நான் ஒரு கோட் வச்சுருக்கேன், அதை வந்து டைப் பண்ண நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட் நான் வந்து போய்ட்டு என்னுடைய ChatGPT பயன்படுத்தி நான் ஒரு மோட்டிவேஷன் கோட் எடுத்து அந்த கோட்டை வந்து அங்கே போட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்து டாப் 5 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி டாப் 1 மோட்டிவேஷன் கோட்ஸ்னு டைப் பண்ணேன். இங்கே ஒரு கோட் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கோட்ஸை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அகைன் நம்ம கேன்வாவில் இந்த போஸ்டர் இருக்குது பாருங்கள், இது கீழே போய்ட்டு அகைன் நான் காப்பி பண்ண வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேம் இருக்குது. இது ஒரு நேமை தூக்கிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு இருக்குது பாருங்கள், வின்சன் சச்லேஸ், இவர் நேமை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். சாரி, காப்பி ஆகலை. ஓகே, இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குன்னு பெருசு பண்ண நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குது தெரியுங்களா, இந்த ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணி ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அந்த கர்சரை மூவ் பண்ணேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதோட கலர்ஸை மாற்றணுச்சுன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர், உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ ரெட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா ஸோ ரெட்டு கொடுத்துருங்க. இப்போ ரெட்டுக்கு மாறிடும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இந்த க்ரீன், எல்லோ, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டே நல்லா தான் இருந்துச்சு பேக்ரவுண்டு பிளாக்குக்கு, ஸோ நான் ஒயிட்டே கொடுத்துறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இந்த பேக்ரவுண்டை மாற்றணுச்சுன்னா ஜஸ்ட்டு பேக்ரவுண்டை இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர், எல்லோ வேணும்னா எல்லோ, ரெட்டு வேணும்னா ரெட்டு, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்ததே ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலரில் இருந்துச்சு, அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ஷைன் பிளாக் இந்த ஒரு கலர்ஸை கொடுக்குறேன். இது எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு அகைன் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. உங்கள் போஸ்டர்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ இந்த போஸ்டர்ஸை அப்படியே இன்ஸ்டாகிராம் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இதே போஸ்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். சரி, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பாருங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை ஜஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு கொடுத்துட்டு இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ நான் அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுச்சா, ஜஸ்ட் நான் ChatGPT போய்ட்டு அதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அகெயின் ஷேர்னு கொடுத்துறேன். இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ண போஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. இந்த மாதிரிலாம் கேன்வாவில் ஒரு ஆப் மூலமாக ஒரு போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம், யூடியூப், டம்ளர் இந்த மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.